வளர்ச்சி பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு மே மாதம் பதவியேற்ற போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். அன்றைய தினம் மூத்த IAS அதிகாரிகள், அதாவது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் மூத்த IAS அதிகாரிகள், இளம் IAS அதிகாரிகள் ஆகியோரை முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுத்து பல்வேறு முக்கியமான பொறுப்புகளில் நியமனம் செய்தார். அந்த வகையில் திராவிட மாடல் ஆட்சியின் தலைமைச் செயலாளராக முனைவர் வே. இறையன்பு IAS அவர்களும், தமிழ்நாடு காவல்துறையின் தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு IPS அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள். அதனைத் தொடர்ந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முதலமைச்சர் அலுவலக செயலாளர்களாக திரு உதயச்சந்திரன் IAS, டாக்டர் உமாநாத் IAS, திரு கே. சண்முகம் IAS, அனுஜார்ஜ் IAS ஆகியோர் நியமிக்கப்பட்டார்கள். 2 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வந்த நேரத்தில் முதலமைச்சரின் அலுவலக செயலாளராக நம்பர் 1 பதவியில் இருந்த திரு உதயச்சந்திரன் IASக்கு எதிராக மூத்த அமைச்சர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். முக்கியமாக திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு உள்பட மூத்த அமைச்சர்கள் உதயச்சந்திரன் IAS திராவிட மாடல் ஆட்சிக்கு பல்வேறு தர்ம சங்கடங்களை ஏற்படுத்தி வருகிறார். முதலமைச்சருக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவு ஏற்படாத வகையில் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் என்று திரு உதயச்சந்திரன் IASக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதை போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், MLAக்கள் உள்பட பலரும் திரு உதயச்சந்திரன் IASக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். திராவிட மாடல் ஆட்சியில் திமுக அமைச்சர்கள், MLAக்கள், மாவட்ட செயலாளர்கள், மேயர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பல்வேறு தரப்பினர் அன்றாடம் சட்டத்திற்கு விரோதமாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்ற திரு மு.க. ஸ்டாலின், திமுக நிர்வாகிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதால் தமக்கு தூக்கமே போய்விட்டது என்றும், ஒவ்வொரு நாள் விடியலிலும் திமுக நிர்வாகிகளால் என்ன மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படும் என்பதை நினைத்து நினைத்து தவித்து வந்ததாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே திமுகவின் பொதுக்குழுவில் வெளிப்படையாகவே குமரினார். அதற்கு பிறகும் கூட திமுக மூத்த அமைச்சர்களின் நடவடிக்கைகளும், திமுக MLAக்களின் நடவடிக்கைகளும், மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளின் நடவடிக்கைகளிலும் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 ஆண்டு ஆட்சி காலம் முடிவடைந்து 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த அந்த ஓராண்டு முழுவதும் கூட மாநிலம் முழுவதும் திமுக நிர்வாகிகள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் திமுக ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. முந்தைய திமுக ஆட்சி காலங்களில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி நிர்வாகத்தில் எதிர்கொள்ளாத சிக்கல்களை எல்லாம் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்கொண்டு வருவதால் திமுக ஆட்சி நியாயமான ஆட்சியாக, நேர்மையான ஆட்சியாக இல்லை என்று பல்வேறு தரப்பினர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். அதை போலவே திமுகவுடன் கூட்டணியில் உள்ள தோழமை கட்சி தலைவர்களும் கூட திமுக ஆட்சி நிர்வாகம் நேர்மையாகவும் செம்மையாகவும் இல்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்த போது அதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்பட்டது, மூத்த அமைச்சர்கள் முதல் இளைய அமைச்சர்கள் வரை அனைவருமே சுயநல போக்கோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்களிடம் பொது சிந்தனையே இல்லை, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணமே இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 3 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த போது 2024 நாடாளுமன்ற தேர்தலை திமுக எதிர்கொண்டது. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும், புதுச்சேரியில் 1 தொகுதி உட்பட மொத்தம் 40 தொகுதியிலும் திமுக தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்று ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு வருகின்றன. 2024 நாடாளுமன்ற தேர்தலை முழுமையான உற்சாகத்துடன் எதிர்கொண்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியாகி வரும் கருத்து கணிப்புகளால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்து வருகிறார் என்கிறார்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமான மூத்த அமைச்சர்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்து வருவதால்
தமிழ்நாடு அரசின் நிர்வாக பொறுப்பை நேரடியாகவோ முழுமையான ஈடுபாட்டுடனோ முதல்வர் மு.க.ஸ்டாலினால் செயலாற்றிவிட முடியவில்லை. தற்போது மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்தை நடத்தி வருகிறார்கள். தலைமைச் செயலாளராக உள்ள சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் வெகு விரைவாக பணியிலிருந்து ஓய்வு பெற நேரத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களை ஆய்வு செய்தும் அனைத்து துறை செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்தும் தமிழக அரசின் நிர்வாகத்தை ஓரளவிற்கு எந்தவித குற்றச்சாட்டுகளும் எழாத வகையில் அவர் அன்றாட நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அதை போலவே முதலமைச்சரின் செயலாளர்களாக உள்ள திரு முருகானந்தம் ஐஏஎஸ், டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ், திரு கே சண்முகம் ஐஏஎஸ், அனுஜார்ஜ் ஐஏஎஸ் ஆகிய நால்வரும் தமிழக அரசின் நிர்வாகத்தினை ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்தெந்த வழிகளில் அறிவுரை கூறினாரோ அந்த வழிகளில் முறையாக தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தை நடத்தி வருகிறார்கள். அதை போலவே நிதித்துறை செயலாளரான திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களும் நிதித்துறையை மேம்படுத்துவதுடன் தமிழக அரசின் அனைத்து துறை செயலாளர்களுடன் நட்பு ரீதியாக அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டு வருகிறார் என்கிறார்கள் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வரும் மூத்த அலுவலர்கள். கடந்த 3-4 மாதங்களாக ஐஏஎஸ் அதிகாரிகளால் தமிழக அரசுக்கு எந்தவித சிக்கலும் ஏற்படாத வகையில் ஆட்சி நிர்வாகம் செம்மையாக நடைபெற்று வந்த நேரத்தில் உள்துறை செயலாளராக உள்ள திருமதி அமுதா ஐஏஎஸ் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது தமிழ்நாடு அரசின் கீழ் பணியாற்றவில்லை. மத்திய அரசின் அழைப்பின் பேரில் பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்தவர்தான் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள். மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு. கருணாநிதியின் இறுதி சடங்கின் போது அர்ப்பணிப்பு உணர்வுடன் திருமதி அமுதா ஐஏஎஸ் பணியாற்றியதை நேரில் பார்த்த தற்போதைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசிற்கு திருமதி அமுதா ஐஏஎஸின் நிர்வாக திறன் தமிழக அரசின் நிர்வாகத்தை மேலும் செம்மைப்படுத்தும் என்ற எண்ணத்தில் நேரடியாக திருமதி அமுதா ஐஏஎஸை தமிழ்நாடு அரசு பணிக்கு விரும்பி அழைத்தார். அதன் பேரில் தமிழ்நாடு அரசு பணிக்கு திரும்பிய திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்ளாட்சித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டார். அப்போது அந்த துறையின் அமைச்சராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவரான ஐ. பெரியசாமி தான் உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சராக இருந்தார். மூத்த அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கும் திருமதி அமுதா ஐஏஎஸ்க்கும் இடையே நிர்வாக நடவடிக்கைகளில் கருத்து மோதல்கள் ஏற்பட்டதால் திருமதி அமுதா ஐஏஎஸை உள்ளாட்சித்துறை செயலாளர் பதவியிலிருந்து மாற்றினால்தான் தலைமைச் செயலகத்துக்கே வருவேன் என்று மூத்த அமைச்சர் ஐ. பெரியசாமி முதல்வர் அவர்களிடம் கூறிவிட்டு தனது சொந்த மாவட்டமான திண்டுக்கலுக்கு சென்று விட்டார். மூத்த அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே. ஏ. நேரு ஆகியோர் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸை பணியிட மாற்றம் செய்யுங்கள் என்று முதல்வரிடம் கேட்டுக்கொண்டார்கள். அதன் பேரில் திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளராக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டார். ஓராண்டிற்கு மேலாக திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பணியாற்றி வரும் நேரத்தில் தலைமைச் செயலாளருடன் அவருக்கு நல்ல ஒரு நட்புறவு இல்லை என்கிறார்கள். அதை போலவே தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்களிடமும் நல்லவிதமான நட்புறவை பேண முடியவில்லை அமுதா ஐஏஎஸால் என்று கூறுகிறார்கள். அதை போலவே முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களுடன் கூட திருமதி ஐஏஎஸ் அவர்கள் கலந்து ஆலோசிப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் கடந்த 4-5 மாதங்களாக கூறப்பட்டு வந்தது. அதில் முக்கியமானதாக 4-5 குற்றச்சாட்டுகளை விரிவாக கூறுகிறார்கள் தலைமைச் செயலகத்தில் பணியாற்றி வரும் மூத்த அரசு அலுவலர்கள். உள்துறை அலுவலகம் என்பது தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் இணக்கமான பாலமாக இருக்க வேண்டிய துறையாகும். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வரும் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போன்ற பல்வேறு பதவிகளில் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் எதிர்கொள்கின்ற நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை தீர்வு காண்பதுதான் உள்துறை செயலகத்தின் முக்கிய பணியாகும். குறிப்பாக பதவி உயர்வு, பணியிட மாற்றம், நிர்வாக ரீதியாக தண்டனைக்கு உள்ளான
காவல்துறை அலுவலர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை தீர விசாரித்து அவர்கள் மீது தவறு இருந்தால் தண்டிப்பதும், குற்றச்சாட்டு பொய் என்றால் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிர்வாக ரீதியான பதவி உயர்வுகளை வழங்குவதும் தான் உள்துறை அலுவலகத்தின் முக்கிய பணியாகும். ஆனால் திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளராக பதவியேற்ற நாளிலிருந்து காவல்துறை அலுவலர்கள், குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சாதாரண காவலர்களாக பணியாற்றுபவர்கள் மீது எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை தீர விசாரித்து உடனுக்குடன் தீர்வு காணாமல் அதை காலம் தாழ்த்தி வருகிறார் திருமதி அமுதா ஐஏஎஸ் என்பது காவல்துறையில் கீழ்மட்டத்தில் பணியாற்றுகிற காவலர்களின் பெரும்பான்மையானோரின் குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகிறது. அதை போலவே காவல் உதவி ஆய்வாளர், காவல் ஆய்வாளர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் போன்ற பதவிகளில் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு என்பது உரிய காலத்தில் வழங்கப்படவில்லை என்பது நீண்ட காலமான குற்றச்சாட்டு ஆகும். இப்படி 10-15 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி போன்ற பதவிகளில் உள்ளவர்கள் தங்களுக்கு உரிய காலத்தில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்திற்கு விண்ணப்பங்கள் அனுப்பி அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அத்தனை கோப்புகளும் கிடப்பில் போடப்படுகின்றன என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு ஆகும். பொதுமக்களின் பார்வையில் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நேர்மையானவராகவும் திறமையானவராகவும் உண்மையாக உழைப்பவராகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளராக அந்த பதவியில் அமர்ந்த நாளில் இருந்து அந்த துறைக்கு உரிய முக்கியத்துவத்தை தராமல், ஒரு மனிதாபிமானத்தோடு செயலாற்றாமல் அகம்பாவத்துடன் செயலாற்றி வருகிறார் என்பதுதான் அந்த துறையில் பணியாற்றுகிற அவருக்கு கீழ் உள்ள அதிகாரிகளின் விமர்சனமாக இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றுகின்ற பெரும்பான்மையான காவல்துறையினரின் குறைகளை, அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நிவர்த்தி செய்து அதனை தீர்த்து வைத்து பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவற்றில் அக்கறை செலுத்தாமல் காலம் தாழ்த்துகிறார் திருமதி அமுதா ஐஏஎஸ் என்பது ஒரு குற்றச்சாட்டு என்றால், அதைவிட மிகவும் முக்கியமான மற்றொரு குற்றச்சாட்டு, உள்துறை செயலாளராக தான் பணியாற்றும் அலுவலகத்தில் கோரிக்கை மனுக்களோடு வருகின்ற காவல்துறையினர் தன்னை மட்டுமே நேரடியாக சந்திக்க வேண்டும். தனக்கு கீழ் உள்ள, அதாவது கிட்டத்தட்ட அவருக்கு இணையான பதவிகளில் இருக்கின்ற கூடுதல் செயலாளர், அதாவது அடிஷனல் செக்ரட்டரி என்று கூறுவார்கள், அதை போலவே ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி என்று தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு துறையிலும் துறை செயலாளருக்கு இணையாகவே அதிகாரம் பெற்ற ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி போன்ற பல்வேறு பதவிகள் இருக்கின்றன. ஐஏஎஸ் அதிகாரிகள் அடிக்கடி பணியிட மாற்றம் செய்யப்படுவதால் அந்த துறையை முறையாக ஒழுங்காக நிர்வகிக்கின்ற பொறுப்பு அந்த துறையிலேயே தொடர்ந்து பணியாற்றுகின்ற ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி போன்ற அதிகாரிகளுக்கு தான் அதிக பொறுப்புணர்வு உண்டு. அப்படிப்பட்ட அதிகாரிகளை இயல்பாகவே கோரிக்கை மனுக்களோடு போகின்ற காவல்துறையினர் சந்தித்து தங்கள் கோரிக்கை மனுக்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, அதில் ஏதாவது குறைகள் இருக்கின்றதா, அதை தாங்கள் ஏதாவது சரி செய்து வழங்க வேண்டுமா போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அந்த துறையின் செயலாளரை சந்தித்து முறையிடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும். அதனால் தங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமாகியிருக்கின்ற அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி போன்றவர்களை சந்தித்து அவர்கள் தங்கள் மனு மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, தங்களுடைய பணியிட மாற்றம் எப்போது நடைபெறும், தங்களுக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும் என்பன போன்றவற்றை அதிகாரிகளை சந்தித்து தெரிந்து கொள்வார்கள். தமிழ்நாடு காவல்துறையைச் சேர்ந்த பல்வேறு நிலைகளில் உள்ள அலுவலர்கள் தங்களுடைய கோரிக்கை மீது உடனடியாக திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் நடவடிக்கை எடுக்க காலம் தாழ்த்தி வருகிறார் என்று பொதுப்படையாகவே குற்றம் சாட்டி வருகிறார்கள். உள்துறை அலுவலகத்தில் தான் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தலைமைச் செயலகத்தில் உள்ள மற்ற துறை செயலாளர்களான ஐஏஎஸ் அதிகாரிகளின் கவனத்துக்கு சென்ற போது திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள்
கொஞ்சம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸின் அறிவுரையையோ அல்லது முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களாக உள்ள 4 ஐஏஎஸ் அதிகாரிகளின் அறிவுரையையும் திருமதி அமுதா ஐஏஎஸ் பொருட்படுத்துவதே இல்லை என்பதுதான் பொதுப்படையான குற்றச்சாட்டாகும். இதைவிட மிக முக்கியமான மற்றொரு குற்றச்சாட்டாக திருமதி அமுதா ஐஏஎஸ்க்கு எதிராக முன்வைக்கப்படுவது, தமது அலுவலகத்தில் சிசிடிவி கேமராவை நிறுவி தனக்கு கீழாக பணியாற்றுகிற பல்வேறு நிலை அதிகாரிகளின் அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்கிறார் என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டாகும். தலைமைச் செயலகத்தில் உள்ள 10 மாடி அலுவலகமாக இருந்தாலும், சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அலுவலகமாக இருந்தாலும், பொதுமக்கள் நடந்து செல்கின்ற பகுதியில் தான் சிசிடிவி கேமரா நிறுவப்பட்டிருக்கும். ஆனால் உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் ஒவ்வொரு அலுவலரின் அறைகளிலும் அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிப்பதை போல திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் நிறுவப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா ஒட்டுமொத்த உள்துறை செயலாளர் அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து தரப்பு அலுவலர்களையும் மனம் நோக செய்திருக்கிறது. இது 2வது குற்றச்சாட்டாக இருந்து வரும் நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவின் போது உள்துறை அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து அலுவலர்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும். அப்படி வாக்களிக்க தவறினால் அவர்களுடைய சம்பளத்தை பிடித்தம் செய்யும் வகையில், அதாவது அவர்களுக்கு வழங்கியுள்ள சலுகைகளான விடுமுறை நாட்களில் 1-2 நாட்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என்று, அதாவது நீங்க ஓட்டு போடணும்னா உங்களுடைய சம்பளத்தை பிடிக்கப்படும் என்று அமுதா ஐஏஎஸ் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக வெளியிட்ட உத்தரவு ஒட்டுமொத்த தலைமைச் செயலக அதிகாரிகளிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தேர்தலின் போது அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பது அரசு அதிகாரிகள் கூறுகிற வேண்டுகோளாகும் அல்லது அறிவுரையாகும். அதை ஏற்று அனைவரும், அதாவது 100% வாக்கை உறுதிப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகள் முழு மூச்சுடன் பணியாற்றுவார்கள். தேர்தல் ஆணையமும் அதையேத்தான் வலியுறுத்துகிறது. தேர்தல் ஆணையம் கூட அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள் வாக்களிக்க தவறும் போது அவர்களுடைய சம்பளத்தை பிடித்தம் செய்வோம் என்று அறிவிப்பு இதுவரை வெளியிட்டதே இல்லை. தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாத அதிகாரம் தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்ட திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்துறை பணியாளர்களை எச்சரிப்பதை போல அவர் விடுத்த அந்த உத்தரவு தமிழக அரசுக்கும் சேர்த்து சிக்கலை ஏற்படுத்தியது. திருமதி அமுதா ஐஏஎஸின் அதிரடி உத்தரவை எதிர்த்து தலைமைச் செயலக பணியாளர்கள் சங்கம் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த கோரிக்கை ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும் செயல் என்று அவர்கள் முறையிட்டார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட தலைமைச் செயலாளரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அரசு ஊழியர்களை மிரட்டும் வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்க கூடாது என்று திருமதி அமுதா ஐஏஎஸை கடிந்து கொண்டார்கள். அதன் காரணமாகவே காலையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு மாலையிலேயே திரும்ப பெற்றுக்கொண்டார் திருமதி அமுதா ஐஏஎஸ். இப்படி கோமாளித்தனமான உத்தரவுகளை பிறப்பிப்பதை திருமதி அமுதா ஐஏஎஸ் விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டிருக்கின்றார். மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு உரிய அந்த கண்ணியத்தோடு திருமதி அமுதா ஐஏஎஸ் நடந்து கொள்ளவில்லை அல்லது நடந்து கொள்ள மறுக்கிறார். தனக்கு வானளவிய அதிகாரம் இருக்கிறது என்ற மமதையில் திருமதி அமுதா ஐஏஎஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகத்தை அவருடைய சக ஐஏஎஸ் அதிகாரிகளே கோபத்துடன் எழுப்பினார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று அழைக்கப்பட்ட வெள்ளத்துறை பணி ஓய்வு பெறும் நாளுக்கு முன்பாக அவரை பணியிடம் நீக்கம் செய்து திருமதி அமுதா ஐஏஎஸ் பிறப்பித்த உத்தரவு ஒட்டுமொத்த காவல்துறையையும் கொந்தளிக்க வைத்துவிட்டது. அடிஷனல் எஸ்பி, அதாவது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் என்ற பதவியில் பணியாற்றி வந்த வெள்ளத்துறை 2004ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் கொல்லப்பட்ட நிகழ்வின் போது அவரை நேருக்கு நேராக சுட்டுக் கொன்றவர் வெள்ளத்துறை என்று காவல்துறையினரே பெருமையுடன் கூறுவார்கள். இப்படி காவல்துறையில் 10-12 குற்றவாளிகளை நேருக்கு நேராக துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதால் அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்ற
பட்டப்பெயரை பெற்றார். இன்றைய தேதியில் காவல்துறையில் ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகின்ற வெள்ளத்துறையை யாருடனும் கலந்து ஆலோசிக்காமல், அதாவது குறிப்பாக தமிழ்நாடு அரசின் காவல்துறையின் தலைமை பொறுப்பில் உள்ள டிஜிபி சங்கர் ஜிவால் IPS உடன் கலந்து ஆலோசிக்காமல், அல்லது சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை தலைவர் அருண் IPS உடன் கலந்து ஆலோசிக்காமல், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா IAS அவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல், முதலமைச்சரின் அலுவலக செயலாளர்களான 4 IAS அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிக்காமல் திருமதி அமுதா IAS அவர்கள் தன்னிச்சையாக உத்தரவு பிறப்பித்தார் என்பது காவல்துறையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தவே இந்த விவகாரம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வெள்ளத்துறையை தற்காலிகமாக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு அவர் பிறப்பித்த உத்தரவை பார்த்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆத்திரமடைந்தார், கோபமடைந்தார் என்று கூறும் தலைமைச் செயலக அலுவலர்கள் திருமதி அமுதா IAS அவர்களை நேரில் அழைத்து திமுக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகின்ற செயல்களை செய்யவே கூடாது என்று கண்டித்ததுடனும் எந்த விதமான முக்கியமான அறிவிப்புகள் உத்தரவுகளை பிறப்பிக்க முன்பாக முதல்வர் என்ற முறையில் தன்னையும் தலைமைச் செயலாளர் என்ற முறையில் சிவ்தாஸ் மீனா IAS-ஐயும் காவல்துறையின் தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் IPS உடனும் கலந்து ஆலோசிக்க வேண்டும். கூட்டு ஆலோசனையின் அடிப்படையில் தான் காவல்துறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் கராரான உத்தரவு பிறப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. திருமதி அமுதா IAS-ஆல் முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திற்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக தலைமைச் செயலகத்தில் உள்ள அனைத்து துறை செயலாளர்களும் விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இதைவிட முக்கியமாக பிரபலமான நடிகர் விஜயின் திரைப்படம் ஒன்று அதிகாலை நேரங்களில் தியேட்டர்களில் ஒளிபரப்பாக வேண்டும் என்று ஒரு சர்ச்சை எழுந்த போது தமிழக அரசு அவருடைய சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி மறுத்தது. அப்போது நடிகர் விஜய் தரப்பிலும் தயாரிப்பாளர் தரப்பிலும் நீதிமன்றத்திற்கு சென்று சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதி பெற்றார்கள். அதன் பேரில் தியேட்டர்களில் சிறப்பு காட்சி ஒளிபரப்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது என்ற உத்தரவை திருமதி அமுதா IAS நிர்வகித்து வரும் உள்துறை செயலாளர் அலுவலகத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவு திமுக அரசுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. இயல்பாகவே அரசு உத்தரவுகளில் நடிகர்களையோ நடிகைகளையோ குறிப்பிடும் போது நடிகர், நடிகை, திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட இயக்குனர் போன்ற அவர்கள் துறை சார்ந்த பட்டப்பெயர்களை குறிப்பிட்டுத்தான் அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். ஆனால் நடிகர் விஜயின் படத்திற்கு சிறப்பு காட்சிகள் அனுமதிக்கப்படுகிறது என்ற உத்தரவில் நடிகர் விஜயின் பெயருக்கு முன்னால் தளபதி என்ற பட்ட பெயருடன் அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அரசு உத்தரவில் இப்படி திரைப்பட ரசிகர்கள் தாங்கள் விரும்பும் நடிகர்களுக்கு பட்டப்பெயரை சூட்டி மகிழ்ந்து கொண்டாடுவதைப் போல தமிழக அரசும் குறிப்பாக உள்துறை செயலாளரும் நடிகர் விஜயை பட்டப்பெயர் வைத்து புகழ்ந்து பாராட்டுகிறாரா என்ற சந்தேகத்தை அப்போதே ஏற்படுத்தியது. இப்படி திருமதி அமுதா IAS அவர்கள் பிறப்பிக்கும் ஒவ்வொரு உத்தரவும் தமிழக அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி வருகிறது. திருமதி அமுதா IAS சிறப்பாக பணியாற்றுவார். அதன் மூலம் தமிழக அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சிக்கும் மேலும் மேலும் நற்பெயர் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் மத்திய அரசு பணியில் பணியாற்றிய திருமதி அமுதா IAS அவர்களை தமிழக அரசுக்கு அழைத்து வந்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். ஆனால் இன்றைய தேதியில் திருமதி அமுதா IAS அவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் அடங்காமல், யாருடைய அறிவுரைகளுக்கும் செவி மடுக்காமல், தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே செயல்படுத்துவது என்ற நடைமுறையில் திருமதி அமுதா IAS அண்மை காலமாக நடந்து கொண்டு வருவதால் தமிழ்நாடு அரசின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்துறை செயலகம் மிகுந்த தர்ம சங்கடத்தை சந்தித்து வருகிறது. இதைவிட திருமதி அமுதா IAS அவர்களின் பொறுப்பற்ற செயல் என்று திமுக மூத்த அமைச்சர்கள் குற்றம் சாட்டுவது அண்மையில் திமுக அரசுக்கு மிகவும் நெருக்கடி ஏற்படுத்திய மற்றொரு நிகழ்வாகும். அந்த நிகழ்வு என்னவென்றால், தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருகின்ற நடத்துனர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதல், காவல்துறையினருக்கும் போக்குவரத்து பணியாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை
உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ்க்குத்தான் அதிகமாக இருக்கிறது. உள்துறை செயலாளர் இது போன்ற நிகழ்வுகளை, அதாவது தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் நடைபெறுகின்ற, அதாவது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு செல்வதுதான் உள்துறை செயலாளரின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும். ஊடகங்களில் பரவலாக காவல்துறையும் போக்குவரத்து துறையும் மோதிக்கொண்டே இருக்கிறது என்று 2-3 நாட்களுக்கு மேலாக செய்திகள் வெளியான போதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நிற்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மற்ற கட்சிகளும் போக்குவரத்து துறைக்கும் காவல்துறை அலுவலர்களுக்கும் இடையே நடைபெற்று வருகிற மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்திய பிறகும் கூட மிகவும் காலதாமதமாகத்தான் அந்த விவகாரத்தில் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் கவனம் செலுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைத்த பிறகு உள்துறை செயலாளராக பிரபாகர் ஐஏஎஸும் பனீந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் பணியாற்றினார்கள். உள்துறை செயலாளராக 2 மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றிய காலத்தில் திமுக அரசுக்கு நெருக்கடி தராத நிகழ்வுகள் எல்லாம் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலாளராக பணியாற்றிய காலத்தில் தான் அடுத்தடுத்து நடந்தது என்ற குற்றச்சாட்டை மூத்த அமைச்சர்கள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். உள்துறை செயலாளராக பதவியேற்ற பிறகு திருமதி அமுதா ஐஏஎஸ் முழுமையாக கவனத்தை செலுத்தாமல் அந்த துறையிலும் தமிழக அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் முதல்வரின் கவனத்திற்கு தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் கொண்டு சென்றுள்ளதாக கூறுகிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுக்கு வந்த பிறகு, அதாவது ஜூன் 2வது வாரத்தில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்வதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆலோசித்து வருகிறார் என்ற ஒரு தகவல் கசிந்து வரும் நேரத்தில், அப்படி மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் நடைபெற்றால் உள்துறை செயலாளர் பதவியில் இருந்து திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களும் மாற்றப்படுவார்கள் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மிக மிக நெருக்கமான மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தகவல்களை கசிய விடுகிறார்கள். திருமதி அமுதா ஐஏஎஸ் உள்துறை செயலாளர் பதவியில் நீடிப்பாரா அல்லது நீக்கப்படுவாரா ஜூன் 2வது வாரத்தில் தெளிவாக தெரிந்துவிடும். நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்.